அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் அதாவது மாஃபி இல்மல்லாஹி சலாத்தன் தாஇமத்தன் பி தவாமி முல்கல்லா. வெல்கம் டு ரமதான் ரயான் மீடியா. இன்றைக்கான பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனித லைலத்துல் கத்ர் இரவில் செய்ய வேண்டிய அற்புதமான அமல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ரம்லானுடைய கடைசி 10 நாட்கள் இருக்கிறோம். நம்ம ரம்லான் மாதம் முழுவதும் நிறைய நல்ல அமல்கள் செஞ்சுட்ருக்கோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மளுடைய அமல்கள் அனைத்தும் அங்கீகரிப்பானாக. நம்ம இப்போது அடுத்ததாக புனித லைலத்துல் கத்ர் இரவை அடைய இருக்கின்றோம். அந்த லைலத்துல் கத்ர் இரவில் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி பார்ப்போம். பாக்கிய பெற்ற லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என அல்லாஹு தாலா தன் பரிசுத்த திருமறையில் கூறியுள்ளான். புனித லைலத்துல் கத்ர் இரவில் ஆற்ற வேண்டிய அமல்கள்: முதல் அமல், ஒரு சலாமை கொண்டு 2 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சுராவுக்கு பின் இன்னா அன்சல்னா 1 தடவையும் குல்வலோ அஹது சுரா 100 தடவையும் ஓதவும். தொழுது முடித்த பின் 100 தடவை சலவாத் ஓதவும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரே சலாம் கொண்ட 2 ரக்காத் நஃபில் தொழணும். பிறகு ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சுரா ஓதணும். அந்த அல்ஹம்து சுராவுக்கு பிறகு இன்னா அன்சல்னா 1 தடவையும் குல்வலா அஹது 100 தடவையும் ஓத வேண்டும். 2 ரக்காயத்துமே நீங்கள் இப்படி தான் தொழணும். தொழுது முடித்த பிறகு 100 தடவை சலவாத் ஓத வேண்டும். இந்த தொழுகையோட நன்மை, இத்தொழுகைக்கு நிறைய நன்மைகள் உண்டு. இரண்டாவது அமல், ஒரு சலாமை கொண்டு 4 ரக்காய்த் நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சுராவுக்கு பின் இன்னா அன்சல்னா 1 முறையும் குல்வலோ அஹது சுரா 27 முறையும் ஓதவும். இத்தொழுகைக்கு பாவ மன்னிப்பும் சொர்க்க பாக்கியமும் உண்டு. மறுபடியும் சொல்கிறேன், ஒரே சலாம் கொண்ட 4 ரக்காத் நஃபில் தொழணும். ஒரு சலாம் கொண்ட 4 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சுராவுக்கு பின் இன்னா அன்சல்னா ஒரே ஒரு முறையும் குல்வலோ அஹது சுரா 27 முறையும் ஓதிக்கொள்ள வேண்டும். இத்தொழுகைக்கு பாவ மன்னிப்பும் சொர்க்க பாக்கியமும் உண்டு. மூன்றாவது அமல், ஒரே சலாமை கொண்டு 4 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சுராவுக்கு பின் இன்னா அன்சல்னா 2 முறையும் குல்வலோ அஹது சுரா 7 தடவையும் ஓதவும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரே சலாமை கொண்ட 4 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சுராவுக்கு பின் இன்னா அன்சல்னா 2 முறையும் குல்வலோ அஹது சுரா 7 முறையும் ஓதவும். இத்தொழுகைக்கு மௌத்துடைய வேதனைகள் எளிதாக்கப்படும். நான்காவது அமல், 50 சலாமை கொண்ட 100 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். 2 ரக்காத்துகளாக 50 சலாமை கொண்ட 100 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். எப்படி தொழுவணும்னா, ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சுராவுக்கு பின் இன்னா அன்சல்னா 3 முறையும் குல்வலா அஹது 10 முறையும் ஓதவும். 100 ரக்காயத்துமே நீங்கள் இப்படி தான் தொழுவணும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் இன்னா அன்சல்னா 3 முறையும் குல்வலா அஹது சுரா 10 முறையும் ஓதிக்கொள்ள வேண்டும். இத்தொழுகையை தொழுவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் உடல் வலிமையையும் மன வலிமையும் வழங்குவானாக. நீங்கள் இந்த தொழுகை 50 சலாம்க்கு 100 ரக்காயத் இருக்கு இல்லையா, உங்களால் எத்தனை ரக்காயத் தொழுக முடியுமோ அத்தனை ரக்காயத் வரைக்கும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அதுக்கான கூலியை நிச்சயமாக வழங்குவான். உங்களால் ஒரு சலாம் கொண்டு 2 ரக்காயத் தான் தொழுக முடியும் அப்படின்னா சரி, அவ்வளோ கூட நீங்கள் தொழுதுக்கோங்க. அதற்கான கூலியையும் அல்லாஹு தாலா நிச்சயமாக தருவான். இத்தொழுகையை தொழுபவருக்கு ஸ்வர்க்க மாளிகை கொடுக்கப்படுகிறது. ஐந்தாவது அமல், ஒரே சலாமை கொண்டு 4 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். ஒரே சலாமை கொண்டு 4 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சுராவுக்கு பின் இன்னா அன்சல்னா 2 முறையும் குல்வலோ அஹது சுரா 50 முறையும் ஓதவும். மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சுராவுக்கு பின் இன்னா அன்சல்னா 2 முறையும் குல்வலோ அஹது சுரா 50 முறையும் ஓத வேண்டும். தொழுது முடித்த பின் சஜிதாவில் நெற்றியை வைத்து சலவாத் ஓதி துவா கேட்டால் துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் தொழுது முடிச்சுட்டு சஜிதாவில் நெற்றியை வைத்து சலவாத் ஓதி உங்களுடைய ஹலாலான துவாக்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் தாலா உங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் ஒப்புக்கொள்ளுவான். ஆறாவது அமல், ஒரு சலாமை கொண்டு 2 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சுராவுக்கு பின் இன்னா அன்சல்னா 7 முறையும் குல்வலோ அஹது சுரா 1 முறையும் ஓதவும். மறுபடியும் சொல்கிறேன், ஒரே சலாமை கொண்ட 2 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சுராவுக்கு பின் இன்னா அன்சல்னா 7 முறையும் குல்வலோ அஹது சுரா 1 முறையும் ஓதவும். தொழுது முடித்த பின் இஸ்திஃபாரும் சலவாத்தும் ஓதவும். தொழுது முடித்த பிறகு நீங்கள் இஸ்திஃபாரும் சலவாத்தும் ஓத வேண்டும். தொழுகையை தொழுபவருக்கும் அவரின் தாய் தந்தையருக்கும் பாவ மன்னிப்பு அருளப்படுகிறது. கடைசி அமல், லைலத்துல் கத்ர் இரவில் சுபு உதயமாகும் சமயம் ஒரு சலாமை கொண்டு 4 ரக்காத் நஃபில் தொழவும்.
லைலத்துல் கத்ர் இரவில் சுபு உதயமாகும் சமயம் ஒரு சலாமை கொண்டு 4 ரக்கத் நஃபில் தொழ வேண்டும். அதாவது சுபு பாங்க்கு முன்னாடி வந்துட்டு இந்த அமலை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சுராவுக்கு பின் இன்னா அன்சல்னா 3 முறையும் குல்லுவல்லா அஹது சுரா 5 முறையும் ஓதவும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சுராவுக்கு பின் இன்னா அன்சல்னா 3 முறையும் குல்லுவல்லா அஹது சுரா 5 முறையும் ஓதவும். தொழுது முடித்த பின் சஜிதாவில் நெற்றியை வைத்து 41 முறை சுபஹானல்லா 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 ஓதினால் அம்மனிதனின் அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான். புனிதமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவில் இந்த அமல்கள் அனைத்தையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதுக்கான கூலியை நிச்சயமாக வழங்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைய செய்வானாக. நம் அனைவருக்கும் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவானத்தை வழங்குவானாக. ஆமீன். நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே புனித லைலத்துல் கத்ர் இரவில் ஓத வேண்டிய அற்புதமான 4 துவாக்களை பற்றி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். ரமதான் ரயான் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.